41வது ஸ்லோகம். ஆத்ஞாபயத்சோப்சரசத்வாஷ்ட்ரபுத்திர பிரலோபனே உர்வஷீம் மேனகாம் ரம்பாம் கிருதாச்சீம் சதிலோத்தமாம். திரிசிரச அட்ராக்ட் பண்றதுக்காயிட்டு உர்வசி, மேனகை, ரம்பை, கிருதாஜி, திலோத்தமை இப்படி இருக்கிற அப்சர ஸ்திரீகள் கிட்ட ஆஜ்ஞாபனை பண்ணினான் தேவேந்திரன். 42வது ஸ்லோகம். சமாஹூயாப்ரவீத் சக்ரஸ்தாஸ்ததாரூபகர்விதா பிரியம் குருத்வம் மே சர்வா காரியோத்ய சமுபஸ்திதே. ரூப சௌந்தரியத்தால கர்வம் வந்திருக்கிற அப்சர ஸ்திரீகளை கூப்பிட்டு தேவேந்திரன் இப்படி சொன்னார். நான் ஒரு இக்கட்டான நிலைமையில இருக்கேன். இந்த திரிசிரசு இப்படி தபசுல முழுகி ரொம்ப பலமெல்லாம் தபோபலம் கிடைச்சிருந்தா இந்திர பதவி எனக்கு கொடுக்க வேண்டி வரும். என்னோட இந்திர பதவிக்கு கோட்டம் வந்துடும். அதனால என்ன காப்பாத்துறதுக்காயிட்டு நீங்கள் எல்லாம் எனக்கு எப்படி ஃபேவரோ அப்படி செய்யுங்க. அந்த திரிசிரஸோடு தபச போய் தடசம் பண்ணுங்க. அந்த திரிசிரஸுக்கு ஆக்ரகங்களை உண்டாக்குங்க. 43வது ஸ்லோகம். யதோ மேத்ய மகான் சத்ரு தபஸ்தபதி துர்ஜய காரியம் குருத கச்சத்வம் பிரலோபயத மாசிரம். காரணம் என்னன்னா, என்னோடு ஒரு பெரிய சத்ரு இப்போ கடினமான ஒரு தபஸ்ல இருக்கான். என்னோடு பதவியை தட்டி பறிக்கிறதுக்கு இருக்கிறவன் ஆரானாலும் அது அவன் எனக்கு சத்ருதான். இப்ப அவன் பெரிய தபஸ்ல இருக்கான். இனி அடுத்தது நான் இந்திர பதவியை அவனுக்கு கொடுக்கணும். அதனால அவன் எனக்கு சத்ரு. காரிய சாத்தியத்துக்காயிட்டு நீங்கள் இப்பவே போய் அவனை பல வழியில அட்ராக்ட் பண்ணணும். 44வது ஸ்லோகம். ஸ்ருங்கார வேஷைர் விவிதை ஹாவைர் தேஹ சமுத்பவை பிரலோபயத பத்ரம் வ ஷமயத்வம் ஜரம் மம. ஸ்ருங்கார வேஷங்களால பலவித ஸ்ருங்கார கோஷ்டிகளாலையும் அட்ராக்ட் பண்ற வேஷங்களாலையும் பலவிதமான சரீர பாவங்களாலையும் கொஞ்சி குழஞ்சுண்டு அவனை நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும். உங்களுக்கு நன்மை உண்டாகட்டும். அப்படி என்னோட சங்கடத்தை நீங்கள் இல்லாம பண்ணுங்களேன் அப்படின்னு இந்திரன் அப்சர ஸ்திரீகள் கிட்ட சொல்லி அப்சர ஸ்திரீகளை தபசு பண்ணிட்டு இருக்கிற திரிசிரசு கிட்ட அனுப்பி வைக்கிறேன். 45வது ஸ்லோகம். ஆஸ்வஸ்தோஹம் மகாபாகா தஸ்ய ஞாத்வா தபோபலம் பலவானாசனம் மேத்ய கிரஹீஷ்யத்ய விலம்பிதா. சிரேஷ்டகளாயிருக்கிற அப்சர ஸ்திரீகளே, அவனோட தபோபலம் ரொம்ப பெருசாக்கும். அதனால எனக்கு ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு. என் மைண்ட் டிஸ்டர்ப்டு. சக்தனான அவன் கொஞ்சம் கூட டிலே ஆகாம என்னோடு இந்த இந்திர பதவியை தட்டி பறிப்பன். 46வது ஸ்லோகம். பயம் மே சமுபாயாதம் சிப்ரம் நாசயதாபலா உபகுர்வந்து சஹிதா காரியேத்ய சமுபஸ்திதே. என்ன இந்த பயம் ரொம்ப ரொம்ப ஆட்டி படைக்கிறது. என்னோட பயத்தை நீங்கள் இப்பவே இல்லாம பண்ணணும். இந்த விஷம கட்டத்துல நீங்கள் எல்லாம் சேர்ந்து என்ன ஹெல்ப் பண்ணணும். ஸ்திரீகளான நீங்கள் சரீர பலம் இல்லாதவாளாக்கும் அப்படின்னு தெரியும். இருந்தா கூட
பல விதத்துல தபசு செய்யற திரிசிரஸ மயக்கிறதுக்கு உங்களுக்கு சாதிக்கும். மாயாஜால பிரவൃத்தியால அவனை நீங்கள் ஒன்று அந்த தபசிலேந்து எழுப்பி விடுங்களே. 47வது ஸ்லோகம். தச்ருத்வா வதனம் நார்யா ஊஜுஸ்தம் பிரணதா புரா மா பயம் குரு தேவேஷா யதிஷ்யாம பிரலோபனே. இந்திரன் சொன்னதை கேட்ட அப்சர ஸ்திரீகள் இந்திரனோடு முன்னால நமஸ்காரம் பண்ணிட்டு சொன்னா, தேவலோகத்துல இருக்கிற தேவேந்திரன் தேவர்களோடெல்லாம் தலைவனாக்கும், இந்த அப்சர ஸ்திரீகளுக்கும் தலைவனாக்கும். அதனால அவ நமஸ்காரம் பண்ணிட்டு சொன்னா, தேவர்களோடெல்லாம் ஈஸ்வரனாயிருக்கிற நீங்கள் பயந்துக்க வேண்டாம். எங்களால முடிஞ்ச அளவு நீங்கள் சொன்ன அந்த திரிசிரஸை நாங்கள் அட்ராக்ட் பண்றதுக்கு முயற்சி பண்றோம். தபச கலைக்கிறதுக்கான முயற்சியை நாங்கள் பண்றோம். அந்த திரிசிரஸ்ல பலவிதமான ஆசைகளை நாங்கள் உண்டு பண்றோம். 48வது ஸ்லோகம். யதான ஸ்யாத் பயம் தஸ்மாத் ததா காரியம் மகாத்யுதே நிருத்ய கீத விஹாரைச்ச முனேஸ்தஸ்ய பிரலோபனே. உங்களுக்கு பயம் இல்லாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யறோம். அந்த முனியை அட்ராக்ட் பண்றதுக்கு ஆயிட்டு நாங்கள் டான்ஸ் பண்ணுறோம், பாட்டு பாடுறோம். அந்த முனிக்கு முன்னால போய் நின்று பல கோஷ்டிகளும் செய்யறோம். 49வது ஸ்லோகம். கடாட்சைரங்கபேதைஷ்ச மோஹயித்வா முனிம் விபோ லோலுபம் வசமஸ்மாகம் கரிஷ்யாமோ நியந்திரிதம். எங்களோடு கடக்கண் பார்வை, சரீரத்தில் நாங்கள் செய்யற பலவிதமான சேஷ்டகள், இதனாலையெல்லாம் அந்த தபசில இருக்கிற அவரை நாங்கள் அட்ராக்ட் பண்ணி எங்களில அட்ராக்ட் உள்ளவராக்கி மாத்திரத்துக்கு நாங்கள் முயற்சி பண்றோமே அப்படின்னு அப்சர ஸ்திரீகள் எல்லாம் தேவேந்திரனை சமாதானப்படுத்துறா. എന്നിട്ട് அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத வியாச பகவான் சொல்றார். அதனால வியாச உவாஜா 50வது ஸ்லோகம். இத்யாபாஷ்ய ஹரிம் நார்யோ யயுஸ்திரிசிரசோந்திகம் குர்வந்த்யோ விவிதான் பாவான் காமசாஸ்திரோஜிதானபி. ஹரிம் அப்படின்னு சொன்னது இங்க இந்திரன். இந்திரனுக்கும் ஹரி அப்படின்னு பேர் இருக்கு. இப்படி அந்த அப்சரஸ்திரிகள் எல்லாம் இந்திரன் கிட்ட சொல்லிட்டு அந்த அப்சரசுகள் காமசாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிற பலவிதமான காம பாவங்களை பிரகடிப்பிச்சுண்டு திரிசிரஸோடு பக்கத்துல வந்து சேர்ந்தா. 51வது ஸ்லோகம். காயந்திஹி தாளபேதைஹி தாஹா நிருத்யந்த்யஹ புரதஹ முனே தம் பிரலோபயிதும் சக்ருஹு நானாபாவான் வராங்கனாஹ காயந்தியஸ்தாளபேதைஸ்தாமிருத்யந்த்ய புரதோ முனே தம் பிரலோபயிதும் சக்ருர் நானாபாவான் வராங்கனா. அந்த தேவஸ்திரீகள் அப்சரஸ்திரீகள் முனியோடு முன்னால போய் நின்று அவரை அட்ராக்ட் பண்றதுக்காயிட்டு டிஃபரன்ஸ் டைப்பில் இருக்கிற தாள பாவங்களோடு கூடிட்டு பாடியும் ஆடியும் நானா பாவங்களை அங்க பிரகடனப்படுத்தினான். 52வது ஸ்லோகம்.
നാപശ്യത് സതപോരാശിരംഗനാനാം വിഡംബനം ന അപശ്യത് സഹ തപോരാശിം അംഗനാനാം വിഡംബനം ഇന്ദ്രിയാണി വശേ കൃത്വാ മൂക അന്ത ബധിരഃ സ്ഥിതഃ നാപശ്യത് സതപോരാശിരംഗനാനാം വിഡംബനം ഇന്ദ്രിയാണി വശേ കൃത്വാ മൂകാന്ത ബധിരസ്ഥിതഃ. அந்த தபஸ்ரேஷ்டன் அப்சர ஸ்திரீகளோடு அந்த பிரகடனத்தை ஒன்றும் பார்க்கலை. இந்திரியங்களை அடக்கி காது கேட்காதவன மாதிரியும் கண்ணு காணாதவன மாதிரியும் வாய் பேசாதவன மாதிரியும் உட்கார்ந்துட்டு இருந்தார். ஸ்டாச்சு மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தார். முன்னால இவ நடக்கிற எந்த ஒரு விஷயங்களையும் அவரு தனக்குள்ள ஸ்வீகரிக்கவே இல்லை. டான்ஸ் ஆடுறத கண்களால பார்க்கலை, பாட்டு பாடுறத காதுகளால கேட்கலை. அவ பலவிதமான சுகந்த லேவனங்கள் எல்லாம் பூசிட்டு வந்திருந்தா அதொன்னும் அவரோட மூக்குல அந்த கந்தமொன்னும் வரலை. கண்களை திறந்தும் பார்க்கலை, காதுகளாலையும் அந்த சப்தங்கள் ஒன்றும் கேட்கலை, சிலங்கையொலி ஒன்றும் கேட்கலை. இப்படி இந்திரியங்களை அடக்கினதுனால இந்த இவா பண்ணுற கோஷ்டிகளொன்னும் அவருக்கு ரிசீவ் பண்ண வேண்டி வரலை. 53வது ஸ்லோகம். ദിനാനി കതിജിത്തസ്തോർനാര്യസ്തസ്യാശ്രമേ വരേ കുർവന്ത്യോ ഗാനനൃത്യാനി പ്രപഞ്ചാനതിമോഹനാൻ. நிறைய நாள்கள் இந்த அப்சர ஸ்திரீகள் இந்த உலகத்தை மோகப்படுத்துற அளவுக்கு பாட்டு பாடினா, நிறுத்தம் ஆடினா, தாளம் போட்டா, இருந்துட்டும் அவரோட சிரேஷ்டமான அந்த ஆசிரமத்திலேயே அவ 24 மணி நேரமும் இந்த மாதிரி பாட்டு பாடிண்டும் டான்ஸ் ஆடிண்டும் இருந்துட்டும் அந்த முனி அசையலை. 54வது ஸ்லோகம். ந சசால யதா காமம் தியானாத் ச த்ரிஷிரா முனிஹி பராவிருத்ய ததா தேவ்யः புனः சக்ரம் உபஸ்திதாः. ந சசால யதா காமம் தியானாத் ச த்ரிஷிரா முனி பராவிருத்ய ததா தேவ்ய புனः சக்ரமுபஸ்திதாः. திரிசிரஸ் தியானத்திலேருந்து நகரதில்லை அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த அப்சர ஸ்திரீகள் திரும்ப இந்திரனோடு அந்த சந்நிதியில நின்னா நாங்கள் எல்லாம் தோத்து போயிட்டோம் அப்படின்னு சொல்றதுக்காக. 55வது ஸ்லோகம். கிருதாஞ்சலி புடா சர்வா தேவராஜமதாப்ருவன் சாந்தாதீனா பயத்ரஸ்தா விவர்ணவதனாபிருஷம். டயர்டாயிட்டு, ரொம்ப பரிதாபமாயிட்டு, பயந்து நடுங்கிண்டு இந்திரன் என்ன சொல்லுவரோ அப்படின்னு பயந்து நடுங்கிண்டு அவளெல்லாம் கைகளை கூப்பி தொழுதுண்டு தேவராஜாவான இந்திரன் கிட்ட இப்படி சொன்னா, நீங்கள் எங்களை அனுப்பிவிட்ட காரியம் எங்களால கரெக்டா செய்யறதுக்கு ஒன்றும் சாதிக்கலை. நாங்கள் என்னெல்லாம் அங்க போய் காட்டி கூட்டிட்டோம், தபஸ்ல இருந்து அவரை கொஞ்சம் கூட அசைக்கிறதுக்கு எங்களால சாதிக்கலை. 56வது ஸ்லோகம். தேவ தேவ மகாராஜா யத்னஸ்ச பரமக்ருத ந ச சக்யோ துராதர்ஷோ
ധൈര്യാചാലയിതും വിഭോ. വിഭുവും ദേവர்களோடெல்லாம் தேவனுமான மகாராஜாவே, தேவேந்திரா, நாங்கள் மேக்சிமம் முயற்சி பண்ணினோம். எங்களோட எல்லா முயற்சியும் தோத்து போயிடுத்து. அவரை அசைக்க முடியலை. அவரோட கண்ணை திறந்து அவரு பார்க்கலை. நாங்கள் சொல்றதொன்னும் அவரு காதுல கேட்கலை. வாயை திறந்து பேசவும் இல்லை. அவரை அசைக்கிறதுக்கு எங்களால சாதிக்கலை. ஸ்டாச்சு மாதிரி, கருங்கல்லு மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தார். நாங்கள் என்ன செய்யட்டும்? 57வது ஸ்லோகம். உபாயஹ அன்யஹ பிரகர்த்தவ்யஹ சர்வதா பாகசாசன ந அஸ்மாகம் பலம் ஏதஸ்மின் தாபசே விஜிதேந்திரியே. உபாயோன்ய பிரகர்த்தவ்ய சர்வதா பாகசாசன நாஸ்மாகம் பலமேதஸ்மின் தாபசே விஜிதேந்திரியே. தேவர்களோடெல்லாம் தேவனாயிருக்கிற தேவேந்திரா, எங்களால ஒன்னும் செய்ய முடியலை. நாங்கள் தோத்து போயிட்டோம். அந்த திரிசிரஸோடு தபச முடக்கிறதுக்கு வேற ஏதாவது ஒரு ஐடியா பார்க்கத்தான் வேணும். இந்திரியங்களை ஜெயிச்ச அந்த தாபசனை ஜெயிக்கிறதுக்கு எங்களுக்கு சக்தி இல்லை. இந்திரியங்களை எல்லாம் ஜெயிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். இந்த இந்திரியங்களால மட்டும்தான் நாங்கள் செய்யற அட்ராக்ட் எல்லாம் அவரால் ரிசீவ் பண்ண முடியும். இப்போ இந்திரியங்களையே கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால கண்ணு, மூக்கு, காது, வாய் இப்படி இருக்கிற எல்லா இந்திரியங்களையும் அவரு கண்ட்ரோல் பண்ணிட்டு இந்திரிய விஷயங்கள் ஒன்றும் அவரோட ஹிருதயத்துக்கு வராம வச்சுட்டு இருக்கார். அப்படி இருக்கிறத எங்களால என்ன செய்ய முடியும்? எங்களுக்கு திராணி இல்லை. நாங்கள் தோத்து போயிட்டோம். இந்திரியங்களை ஜெயிச்சுன்னு இருக்கிற ஒரு தாபசனை ஜெயிக்கிறதுக்கு எங்களுக்கு திராணி இல்லை. இந்திரிய ஜெயம் இருக்கிறவால எங்களால டச் பண்ண முடியாது. 58வது ஸ்லோகம். திஷ்ட்யா வயம் ந சப்தாஸ்ம யதனேன மகாத்மனா முனினா வஹ்னிதுல்யேன தபசாத்யோதிதேனஹி. எங்களோட அதிர்ஷ்டத்தால நாங்கள் தப்பிச்சோம், அவ்வளவுதான். அக்னிக்கு ஈக்குவலா இருக்கார் அவரு. அவரோட தபோ சக்தியினால அவரு எங்களை சுட்டு எரிச்சிடுவார். நல்ல வேளை நாங்கள் தப்பிச்சுட்டு ஓடிட்டு வந்துட்டோம். 59வது ஸ்லோகம். விஸ்ருஜ்யாப்சரஸ சக்ர சிந்தயாமாசமந்ததி தஸ்யைவ ஜவதோபாயம் பாபபுத்திரசாம்பிரதம். அப்சரசுகளை சொல்லி அனுப்பினதுக்கு அப்புறம் புத்தி தடுமாறி போன இந்திரன் பாப புத்தி காரணமாயிட்டு அந்த முனிய கொல்லறதுக்கு நீ என்ன வழி அப்படின்னு கொடூரமான வழிகளை எல்லாம் நினைச்சு யோசனை பண்ணின. 60வது ஸ்லோகம். விஸ்ருஜ்ய லோகலஜ்ஜாம்ச ததா பாபபயம் வ்ருஷம் சகார பாப புத்திம் தோ தத்வதாய மஹீபதே. இந்த உலகம் பழிக்கும் அப்படிங்கிற பயம் போச்சு, பாபம் உண்டாகும் அப்படிங்கிற பயம் போச்சு. ஜனமேஜய ராஜாவே, இந்த இந்திரனுக்கு கொடூரமான புத்தி வந்ததால அவனுக்கு பாபபீதி ஒன்றும் இல்லையே இல்லை. அந்த இந்திரன் விஸ்வரூபனை கொல்லத்தான் வேணும் அப்படிங்கிற நீஜமான முடிவுல வந்து சேர்ந்தான் அப்படின்னு வியாச பகவான் ஜனமேஜயனுக்கு சொல்லிண்டு ஷஷ்ட ஸ்கந்தத்துல 1வது அத்தியாயம் முடிவடைகிறது.